ஹலோ வீவர்ஸ், 24 வருடத்திற்கு பிறகு மிக மிக அற்புதமான உற்பத்தி ஏகாதசியானது நாளைய தினத்துல வரப்போகிறது. அது என்னங்க உற்பத்தி ஏகாதசி? மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு ஏகாதசி வரும், அது எனக்கு தெரியும். ஆனால் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உற்பத்தி ஏகாதசினா என்ன அப்படிங்கிறது பலருக்குமே குழப்பமாக இருக்கலாங்க. பொதுவாகவே மார்கழி மாதம் என்று சொன்னாலேயே அது தெய்வங்களுக்கு உரிய மாதம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்குன்னு ஒரு தனி மகத்துவமானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மார்கழி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசினால தான் உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசினால தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகின்ற பழக்கமும் நம்மிடையே இருக்குங்க. ஸோ அந்த வகையில தான் நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா உற்பத்தி ஏகாதசியானது வந்திருக்குங்க. எனவே மார்கழி மாதம் முடிவதற்குள்ள அதுலயும் இந்த ஒரு அற்புதமான பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு அற்புதமான உற்பத்தி ஏகாதசி நாளன்று உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் மஞ்சளை வைத்து நிலைவாசல்ல இப்படி மட்டும் நீங்க செய்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருந்த அனைத்து சுப காரியங்களும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியுங்க. அதே போல உங்களுடைய வீடுகளில் ஏதாவது பண கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருந்தா, பண தடைகள் ஏதாவது இருந்து கொண்டு இருந்தா அது எல்லாமே நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க. அதற்கு ஏற்றாற் போல தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க. நிச்சயமாக அதற்கேற்ப பலனானது உறுதியாக 100% கிடைக்கக்கூடும். காரணம் என்னன்னா, இந்த பரிகாரத்தை நாங்க செய்து பார்த்து எங்களுக்கு நல்ல பலனானது கிடைச்சிருந்துச்சு. பொதுவாகவே இந்த ஒரு பரிகாரத்தை இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள கட்டாயமாக ஒவ்வொருத்தர் வீடுகளிலுமே கட்டாயமாக பெண்கள் செஞ்சுட்டு வாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு அற்புதமான உற்பத்தி ஏகாதசி அன்று இந்த பரிகாரத்தை செய்து கொள்கின்ற பட்சத்தில் இன்னுமே அதீதமான புண்ணியமும் அதற்கேற்ப பலனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. எனவே கல்லுப்பு மற்றும் மஞ்சளானது எப்படி நம்முடைய தலையெழுத்தையே நமக்கு மாற்றியமைத்து தரப்போகிறது, இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அற்புதமான மார்கழி மாதத்தில் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. பெருமாளின் ஆசியால உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான சுப காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 26/12/2024 வியாழக்கிழமை அன்று குருவிற்கு உரிய இந்த ஒரு அற்புதமான நாள்ல பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய மார்கழி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை உற்பத்தி ஏகாதசியானது நாளைய தினத்துல நமக்கு வரப்போகிறது. நாளைய நாள் சரியாக பாத்தீங்கன்னா 6 மணி அளவுல தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வரப்போகிறீர்கள். அதற்கு தேவையான 2 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மஞ்சள், இந்த 2 தாங்க. ஆல்ரெடி இந்த 2 பொருட்களுமே எங்களுடைய வீடுகளில் இருக்க அந்த பொருட்களையே நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுருக்கீங்க அந்த 2 பொருட்களையும் அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாங்க. இல்லை என்றால் நீங்கள் அந்த 2 பொருட்களையே தாங்க நாங்கள் எல்லா குழம்புக்குமே, அதாவது வீட்டில் சமைக்கக்கூடிய அனைத்து உணவுகளுக்குமே நாங்கள் பயன்படுத்துகிறோங்க அப்படின்னா நீங்கள் புதிதாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மற்றும் மஞ்சளை வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்புங்க. அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு மஞ்சத்தூளும் ஒரு 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்தாவே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்முடைய வீடுகளில் செஞ்சிடலாங்க. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. கல்லுப்பு மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி விட்டாலேயே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியானவள் தங்கி விடுவாள் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. அந்த அளவிற்கு சிறப்பு பெற்றது தான் இந்த கல்லுப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் அப்படின்னாவே எல்லோருக்குமே தெரியுங்க, மங்களகரமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருளாகவும் அமைஞ்சிருக்குங்க. இப்படிப்பட்ட இந்த மஞ்சளை வைத்து நம்ம பூஜைகள் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருந்த அனைத்து விஷயங்களும் தடைகள் தாண்டி அந்த விஷயமானது சுபமாக நல்லபடியாக நடந்து முடியுங்க. அதே போல தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட இந்த 2 சுபமான பொருட்களை வைத்து தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்துட்டு வர
வரப்போகிறோம். சரியாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாதுங்க. சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிட்டு இந்த பூஜைகளை நீங்கள் செய்துட்டு வரணுங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா குளித்து முடித்து பூஜை அறையில் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ அத்தனை முறை மனதார உச்சரித்து கொண்டு பெருமாளை நினைத்து அன்றைய நாளை நீங்கள் தொடங்குங்க. பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்துட்டு வரலாம். மாலை சரியாக பார்த்தீங்கன்னா 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் மஞ்சளை நீங்கள் எடுத்து தனியாக வச்சுடுங்க. பிறகு உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து கொள்ளுங்கள். காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றிடுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்கு வைத்து அதில் நீங்கள் பசு நெய்யை ஊற்றி பெருமாளுக்கு தீபம் ஏற்றுவது ரொம்பவே உகந்ததுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியங்க. அதோடு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா துளசி இலைகளை மாலையாக கட்டி அந்த பெருமாளுக்கு அணிவிச்சிடுங்க. இல்லைங்க எனக்கு அவ்வளோ துளசி கிடைக்கல, கொஞ்சமாக தாங்க துளசி கிடைச்சிது அப்படின்னா பெருமாளுடைய பாதத்திற்கு கீழாக துளசி இலைகளை வச்சுட்டு ஒரு தண்ணீரை எடுத்துக்கோங்க. எச்சப்படாத தண்ணீரை, அந்த தண்ணீரில் 4-5 துளசி இலைகளை போட்டு அப்படியே அந்த கடவுளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 2 அகல் விளக்குலையுமே முழுக்க பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், நம்ம வாங்கி வச்சுருக்க மஞ்சத்தூளை நீங்கள் அந்த அகல் விளக்கு 2லையுமே கொட்டி வச்சுடுங்க. பிறகு கல்லுப்பு இருக்கு இல்லையா, அந்த கல்லுப்பை மஞ்சளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னு இந்த 2 அகல் விளக்குலையும் பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க. நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கு முழுக்க மஞ்சத்தூள், அதற்கு மேலே கொஞ்சமாக கல்லுப்பு, இப்படி 2ஐயும் தயார்படுத்தி நீங்கள் அப்படியே பூஜை அறையில் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சுப காரியங்கள் வீடுகளில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த சொல்லுங்கள். அதே போல் யார்கிட்டையாவது கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த பணமானது திரும்பி வரவே மாட்டேங்குது, இல்லைனா நான் தான் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியாமலேயே இருந்துகிட்ருக்கு, தொழிலில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகணும், பணம் சம்பாதிக்கணும், தேவையில்லாமல் வரக்கூடிய வீண் விரைய செலவுகள் வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 பொருட்களையும், அதாவது அந்த அகல் விளக்கில் வச்சோம் இல்லையா, அந்த மஞ்சளையும் உப்பையும் அப்படியே நீங்கள் வச்சுருங்க. பிறகு சரியாக பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை நீங்கள் 6 மணிக்கு உங்கள் வீட்டில் செய்கிறீங்க. பிறகு 1 மணி நேரம் கழித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 7 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 2 அகல் விளக்கையும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுடைய நிலவாசப்படியில் இருபுறமும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வச்சுட்டு வாங்க. இப்படி நீங்க செய்துட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க. சரிங்க, இந்த பொருட்கள் வீட்டு வாசல்ல எத்தனை நாளுங்க நாங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சிருக்கலாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மார்கழி மாதம் முடியும் வரைக்குமே இது மாதிரியான பரிகாரத்தை வீட்டு நிலவாசப்படியில் நீங்கள் கட்டாயமாக வைத்தே ஆக வேண்டுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எந்த நாட்கள் உகந்ததாக இருக்கோ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மஞ்சளையும் ஓடக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுருங்க. ஆறு, ஏரி, குளம் போன்ற இடங்களில் நீங்கள் கலந்து விட்டுறலாம். இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் வீட்டு சிங்க்லையே, அதாவது கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்லையே பார்த்தீங்கன்னா இந்த உப்பையும் கல்லுப்பையும் உப்பையும் மஞ்சளையும் பார்த்தீங்கன்னா கரைச்சி விட்டுருங்க. இப்படி எளிமையாக பார்த்தீங்கன்னா செய்துட்டு மீண்டும் அதே நாள் பார்த்தீங்கன்னா இதே போன்று மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இது போன்று செஞ்சுட்டு 7 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா நில வாசலில் மீண்டும் இந்த 2 பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க நிரப்பி. ஸோ இப்படி நீங்கள் செய்துட்டு வாங்க. இந்த மார்கழி மாதம் முடியும் வரைக்குமே இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க. அதுலேயுமே நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான பெருமாளுக்கு உரிய இந்த ஒரு அற்புதமான தினத்தில் இந்த பரிகாரங்களை செய்துவிட்டு வருகின்ற பட்சத்தில் இன்னுமே அதீதமான பலன்கள் கிடைக்கும். ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமையானது இருக்குங்க. நாங்கள் செஞ்சு பார்த்துருந்தோம், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லி அவங்களுமே செஞ்சு பார்த்து உண்மையாகவே நான் இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. நீ சொன்ன அதனால் நான் எதர்ச்சியாக செஞ்சேன், நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நான் செஞ்சேன். உண்மையாலுமே நல்ல மாற்றமானது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நான் தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர்னு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு, அதன் மூலமாக பணம் கிடைச்சிது, கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு பார்த்திங்கன்னா பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்திங்கன்னா என்னோடு பகிர்ந்து இருந்தாங்க.
பர்சனலாக எனக்குமே பார்த்திங்கன்னா நல்லது நடந்துருந்துச்சு. அதனால தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி நான் செய்ய சொன்னேன். ஸோ அப்படி அவங்களுக்குமே பலன் கொடுத்த அந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய வீடுகளில் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த நம்பிக்கைக்கு ஏற்ப முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். அதற்கேற்ப நல்ல பலனானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நாளைய நாள் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி எளிமையாக செஞ்சு பாருங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.